வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை என்பவர் ஒரு அற்புதமான பூதமா இல்லை அழிக்கும் பிசாசா? அற்புதமான கூட்டணியை உருவாக்குவரா இல்லை அழகான கூட்டணியை சிதைப்பவரா? இப்படி ஏன் கேள்வியில் எழுது அப்படின்னா, அதிமுக பாஜக என்ற கூட்டணி இருக்கிற மற்ற கட்சிகளை எல்லாம் இணைத்து தேர்தலை சந்திக்க தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் குறைகளை தாங்களே சரி செய்யும் சமன் செய்து கொள்ளும் திறன் வாய்ந்தது தான் இரு கட்சிகளும். இரு கட்சிகளிலுமே அனுபவம் வாய்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள் எனும் பொழுது, இந்த கட்சிக்கு பாஜகவுக்கு மாநில தலைமையில் நயினா நாகேந்திரன் இருக்கிறார். இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னவென்றால், அவர் ஏற்கனவே அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். இப்போ இந்த ரெண்டு கூட்டணியும் சேரும்போது அவர் அதிமுகவுடைய மற்ற தலைவர்களின் மனநிலையை அறிவார். மக்கள் அதிமுகவை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்பதையும் நயினா நாகேந்திரன் அறிவார். அதிமுகவில் இப்போ தலைமையில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பாஜக இதுக்கு முன்னாடி பாஜகவோட கூட்டணி வைக்காமல் இரண்டு நிலைப்பாட்டிலும் அவர் தேர்தலை சந்தித்தவர். இத்தனை காரியங்களும் கூடி வரும் பொழுது, ஏற்கனவே நான் பல முறை சொன்ன மாதிரி, இந்த அண்ணாமலை போன்ற அவசியமற்றவர்களை ஏன் உள்ளே நுழைக்கிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. நிச்சயமாக ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இந்த பூதத்தை அனுப்பி வைத்து வேவு பார்ப்பதோ அல்லது குட்டி கலாட்டா பண்ணுறதோ தலைமைக்கு தெரியாமல்லாம் இருக்காது. இங்கே மொழி பிரச்சனை எல்லாம் கிடையாது. இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அன்றாடம் டிவியில் வருது. அப்போ மீடியாவில் அவர் பரபரப்பாக தான் வந்துட்டுருக்காரு. அண்ணாமலையை தவிர வேறு யாராவது தமிழக பாஜகவினுடைய தலைவரை கேட்காமல் அல்லது கேசவ விநாயகம் என்ற பொறுப்பாளரை, இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நபர் தமிழ்நாட்டில், அவரை கேட்காமல் ஒரு டிவியில் பேட்டி கொடுத்துட முடியுமா? வானதி சீனிவாசன் ஆகட்டும், தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இளைஞரணியில் இருக்கக்கூடிய வினோத் செல்வம் ஆகட்டும், இல்லை மாவட்ட நிர்வாகிகளாகட்டும், யாராவது தலைமையை கேட்காம கொடுத்துட முடியுமா? இன்னும் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா? ஆனால் அண்ணாமலை மட்டும் மிக மிக சுதந்திரமாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது காரணம் என்ன? அதுவும் அட்டூழியம் என்று சொல்லக்கூடிய இந்த கூட்டணிக்கு அப்பாற்பட்டவர்களை இந்த பாஜக அதிமுக கூட்டணியில் அதிமுக விரும்பாதவர்களை வலிய திணிப்பது என்பது பூதத்தின் வேலையா அல்லது பிசாசுகளின் வேலையா? நன்மை செய்யக்கூடிய பூதத்தின் வேலையா, அழிக்கக்கூடிய பிசாசினுடைய வேலையா? நீங்களே சொல்லுங்க. யார் வேணுங்கிற முடிவெடுக்கிறது அந்த கூட்டணி தலைமையோட இஷ்டம்னு சொல்லியாச்சு இல்லையா? அதுவும் ஏதோ ஒரு காலத்தில் வெற்றி பெற்றவங்களை போய் இப்போ அவங்கள கூட்டு சேர்த்துருங்கன்னு சொல்லி ஆடுறதெல்லாம் இந்த கூட்டணி தோற்று போகிறதுக்கு வழி.